கிளிநொச்சியில் தவறான முடிவெடுத்த மாணவி உயிர் மாய்ப்பு. தாய்க்கு எழுதிய கண்ணீர் கடிதம். கிளிநொச்சி ஜெயபுரம் பகுதியில் உள்ள ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் தரம் 11 மாணவி அக்ஷயா திடீரென உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் மேலா துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரச்சினைகளுக்கான தீர்வு காணுங்கள், இல்லையே தொடர்ச்சியாக மக்கள் வீதிக்கிறங்குவார்கள். இவ்வாறு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. நான் மக்களை நோக்கி கேட்பது என்னென்று சொன்னால், எங்களுக்கு கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் தந்தால், நான் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுத்தது போல் 20-25 ஆசனங்களை நான் கேட்கவில்லை. ஒரு 3-5 ஆசனங்கள். ஏன்னா நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கைகள் முக்கியம். எங்களுக்கும் அவைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், நாங்கள் பிரச்சனைகளை தீர்கின்ற வகையில் அணுகுகின்ற நாங்கள், அவர்கள் பிரச்சனைகளை தீரா வகையில் அணுகிற, இதுதான் எங்களுக்கும் அவைகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் கூட இந்திய தரப்பை தமிழ் பிரதிநிதிகள் சென்று சந்தித்திருக்கின்றார்கள். அதில் கூட கதைக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகளில் இந்த இந்திய இழுவமடி படகு அத்துமீறி எல்லை தாண்டி வந்து இங்கே எங்களுடைய வளங்களை சுரண்டுகின்ற எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்துகின்ற அது ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. அது கதைக்கப்படுகிறது. இலங்கையின் முதலாவது டிஜிட்டல் வாகன காப்புறுதி அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதமைய எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த அட்டை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பிளாஸ்டிக் அட்டைகளுக்கு பதிலாக இந்த டிஜிட்டல் அட்டை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இது பங்களிப்பு வழங்கும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. ஈரானில் மீண்டும் சர்வதேச விமான சேவைகள் ஆரம்பம். வெளியானது அறிவிப்பு. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அமைந்துள்ள இமாம் கொமேனி சர்வதேச விமான நிலையம் இன்று காலை சில சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. சவுதி அரேபியாவின் மதீனா, ஓமானின் மஸ்கட் மற்றும் துருக்கியின் இஸ்தான்புல் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளின் நகரங்களுக்கு முதல் விமானங்கள் புறப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் ஆரம்பமானதிலிருந்து ஈரானிய வான்வெளி பெரும்பாலும் மூடப்பட்டு இருந்தது. பயணிகள் விமான சேவைகள் சுமார் 2 மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2ஆம் தேதி, இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட யக்கச்சியில் ஊர்வணிகன்பற்றி என்கிற கிராமத்தில் இருக்கின்ற காணி அந்த மக்களுக்குரிய சொந்த காணி. அவர்கள் பரம்பரையாக வரலாற்று ரீதியாக ஆண்டாண்டு காலம் 6-7 பரம்பரைகளாக ஆண்டு வந்த காணி. அந்த காணியிலே ஊர்வணிகன்பற்று காணியிலே அவருடைய சொந்த காணிக்குள் முத்துமாரியம்மன் ஆலயம் உண்டு, பொதுநோக்கு மண்டபம் உண்டு, சிறுவர் முன்பள்ளி உண்டு, சிவபூமி அறக்கட்டளைக்குரிய காணியும் அங்கே உண்டு. இவ்வளவும் இருந்தும் கூட அந்த மக்கள் 90ஆம் ஆண்டு யுத்தத்தை காரணம் காட்டி அந்த இடத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே போய் குடியேறியிருந்தார்கள். பின்னர் 2006ஆம் ஆண்டு மீண்டும் யுத்தம் வெடித்த பொழுது அவர்கள் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர வேண்டிய நிலைமை வந்தது. 2006க்கு பிறகு அந்த இடத்தை பிடித்து கொண்ட இராணுவத்தினுடைய இயந்திர பொறியியல் பிரிவை சேர்ந்தவர்கள் இப்பொழுது அங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட 30 ஏக்கர் வரையான காணியை தங்களுக்கு தர வேண்டும் என்று சட்டவிரோதமாக அளந்தெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அன்றைய தினம் கடந்த 2ஆம் தேதி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் நில அளவை திணைக்களம் இந்த காணியை அளந்து இராணுவத்திற்கு வழங்குவதற்கு முயற்சி செய்திருந்தார்கள். அவ்வாறான முயற்சியை அங்கு திரண்ட மக்களும் அங்கே வந்திருந்த அரசியல் தலைவர்களும் அதனை பூரணமாக தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக அந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையாக கூட இதனை முன்வைத்திருந்தார்கள். இந்த 4வது பட்டாலியன் என்கின்ற மின்சாரம் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி வசம் உள்ள இராணுவ முகாம் எங்களுடைய பரம்பரை காணி, இதனை தயவு செய்து அளக்காது எங்களிடம் தாருங்கள், எங்களுடைய சொந்த காணியை எங்களிடம் தாருங்கள் என்று மக்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் நில அளவை வந்த உத்தியோகத்தர்களும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளருடைய எங்களால் முன்வைக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் அரசாங்க அதிபரோடும்
பிரதேச செயலாளரோடும் நான் தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன். அதற்கு பிற்பாடு இது அளவுகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இங்கே கிட்டத்தட்ட 21 பேர் கையெழுத்து வைத்து தந்த கடிதத்தை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அந்த ஊர்வணிகன் பற்றி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் 21 பேர் தங்களுடைய காணி இது தங்களுடையதுதான் என்பதை அவர்கள் தெளிவாக தந்திருக்கிறார்கள். குறிப்பாக முருகேசு செல்வராசா, மயில்வாகனம் பாலச்சந்திரன், சிவபூமி அறக்கட்டளை நிலையம், தம்பையா வல்லிபுரம், சந்திரரூபன் உதயகலா, மார்க்கண்டு பொன்னம்மா, காண்டீவன் பத்மாவதி, பிரகாஷ் சுபத்ரா, செல்லப்பா தியாகராசா, பாஸ்கரன் கேதீஸ்வரி, துஷ்யந்தன் சுஜீபா, சிவசிதம்பரம் லோஜினி, கமலாவதி செல்வராசா, கனகரத்னம் மகேஸ்வரி, முருகேசு ஜோகராணி, செந்தில் வேலவன் மேனகை, தர்மலிங்கம் தாசன் இவர்களுடைய இந்த காணிகள் பரம்பரையாக சொந்த காணிகளை நான் அந்த பட்டியலையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மக்களுடைய சொந்த காணிகளை இவ்வாறு வலுக்கட்டாயமாக ஒரு யுத்தம் இல்லாத நாட்டிலே அளந்து பறித்து கொடுப்பதற்கு ஏன் இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது? இது எவ்வளவு கொடூரமானது! இன்றைக்கும் பலிகாமம் வடக்கிலும் யாழ்ப்பாண பகுதிகளிலும் கிளிநொச்சியிலும் மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து தெருக்களிலே அனாதைகளாக இன்னொருவருடைய காணியில் அல்லது உறவினர் நண்பர் வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய சொந்த காணிகளை அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலே அரசாங்கம் நில அளவை திணைக்களத்தை அனுப்பி இராணுவ போலீஸ் பிரசன்னத்தோடு அளக்க முற்படுவது மிக கொடூரமானது. මම මේ මොහොතේදී කියන්න කැමති ඒ හා සමාන ලෙසම එදිනෙම හවස එක්සත් ජනපදයෙන් අපින් ඉල්ලා සිට ජිබුටි රාජ්‍ය ආසන්නව තිබෙන නාවික හමුදාවට අයත් ප්‍රහාරක ගුවන් යානා දෙකක් ශ්‍රී ලංකාවේ මත්තල ගුවන් තොටුපළට පැමිණෙන අවසර දෙන්න කියලා. දැන් අපි ගාව තියෙනවා අපි මේ සුළු තියෙන කඩදාසි දෙකක්. එකක් ඉරානය විසින් අපින් ඉල්ලා සිටිනවා 9 සහ 13 සඳහා මේ නාවික යාත්‍රාවලට ප්‍රවිෂ්ඨ වෙන්න කියලා. අනෙක් පස්සෙන් එක්සත් ජනපදයෙන් අපි ඉල්ලා සිටිනවා නාවික හමුදාවට අයත් යුද ගුවන් යානා දෙකක් අපේ මත්තල ගුවන් තොටුපළට එන්න කියලා. මොකද අපි ගන්න ඕන තිබුණේ? අපි ඉතාමත් පැහැදිලිව ගත්තා. අපේ රට මධ්‍යස්ථභාවයේ ඒ වන විටත් යුදමය පිළිබඳ ගැටුම් සංඥාවන් මතුවලා තිබුණා. අපි මේ දෙකටම අවසර ලබා දුන්නේ නැහැ. ඒක තමයි මධ්‍යස්ථභාවය. කුමන පීඩනය මැද්දේ හෝ අපි ඒ ආරක්ෂා කළා. ඊට පස්සේ 27 වෙනිදා අපෙන් අයිස් බෞච කියන නෞකාවේ එක් නාවික සෙබළෙකුට වැටිලා තුවාල වෙලා තියෙනවා කියලා වාර්තා කරලා ඔවුන් අපෙන් ඉල්ලා සිටියා. එම නාවික සෙබළත් ඔහු සමග නිලධාරියෙකුත් ලංකාවට ගේන්න ඕන කියලා. අපේ මධ්‍යස්ථභාවයේ අපේ ජාත්‍යන්තර බැඳීම් තමයි එවැනි අවස්ථාවකදී අපි සහාය ලබා දී යුතුයි. ඒ 27 පෙබරවාරි එම නාවික නිලධාරියත් නාවික සෙබළත් ඩර්ඩන්ස් හොස්පිටල් එකට ගෙනාවා. ඒ සඳහා අපි අවසර ලබා දුන්නා. ගෙනාවේ එම නැව් සමාගමේ සැපයුම් කරන සමාගම විසින්. අපි නෙවෙයි ගෙනාවේ, ඔවුන් විසින් ගෙනල්ලා තිබුණා. ඒක තමයි අපි ජාත්‍යන්තර වශයෙන් එළඹිලා තියෙන සම්මුතිය. අපි ඒක කරා. ඊට පස්සේ නැවත අපිට 4 වෙනිදා අපිට වාර්තා වුණා අපේ ආර්ථික කලාපයේ සීමාවේ ඉරානයට අයත් නෞකාවකට ප්‍රහාරයක් එල්ල වී තිබෙන බව. මොකද අපේ බැඳීම අපිට උනක් බලාගෙන තිබුණා. අපේ මුහුදු කලාපේ නොවේ ආර්ථික කලාපේ ගහ ගන්නත් පුළුවන්. නැව් වලට යන්නත් පුළුවන්. ඕන දෙයක් කරන්න පුළුවන්. අපේ මුහුදු සීමාවේ නෙවෙයි. නමුත් අපි ජාත්‍යන්තර බැඳීම් සහ මනුස්සත්වය කේන්ද්‍ර කරගෙන අපේ නාවික හමුදාව සහ ගුවන් හමුදාව විශාල මෙහෙයුමක් කරා. ජාත්‍යන්තර ප්‍රමිතීන් තිබෙනවා එවැනි පිපිරීමක් සිද්ධ වුණාම දවස් කීයක් ආවේක්ෂණය කළ යුතුද? ඒ රළ හමන දිශාව අනුව කොච්චර දුරක් අපි ආවේක්ෂණය කළ යුතුද කියලා. අපේ සියල්ල ඒ ප්‍රමිතීන් අනුව සිදු කරා. ඒ ප්‍රහාරය සිද්ධ වෙලා සාමාන්‍ය එවැනි ප්‍රහාර සිද්ධ වුණාම ජීවිත සහ මලසිරු මුදව ගලවා ගැනීම වෙනුවෙන් ගත යුතු කාලයක් තියෙනවා. අපි ඒ කාලෙම ගත්තා. ඒ රළ හමන දිශාව අනුව යා යුතු දුරක් තිබෙන. ඒ මුළු දුරම ගියා. ඒ අනුව අපි තුවාලකරුවන් 32ක් සහ මල සිරුරු 84ක් අපේ ගොඩබිමට අපි අරගෙන ආවා. ඒ අපේ මනුස්සත්වය සහ අපේ මධ්‍යස්ථභාවය. අනතුරුව 4 වෙනිදා උදේ මතක තබාගෙන මේ ප්‍රහාරයෙන් පසුව අපෙන් ඉල්ලීමක් කරා ඔවුන්ගේ අනිත් නෞකාව එන්ජින් එකේ කඩාවැටීමක් සිද්ධ වෙලා තිබෙනවා. ඒ නිසා අපේ කොළඹ වරායට ළඟා වෙන්න ඉඩ දෙන්න කියලා. මා දැක්ක මෙතන බොහෝ අය කිව්වා මේ පැය 11කට කලින් ගියා නම් කොහෙද පැය 11? පළවෙනි ඉල්ලීම ආවේ 26 වෙනිදා මාර්තු 9 එන්න. පෙබරවාරි 26 වෙනිදා ඉල්ලුම ආවේ මාර්තු 9 වෙනිදා එන්න.